மறைந்த தகைசால் தமிழர் தோழர் நல்லக்கண்ணு இந்தியாவின் தூய்மையான அரசியல் தலைவர் என விழுப்புரம் மக்கள் புகழாரம் சூட்டியுள்ளனர். எங்களை மாதிரி ஆட்டோ தொழிலாளி விவசாயிகளுக்கெல்லாம் போராடி நிறைய போராட்டத்திலே அவர் வயசு முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி அவரோட இழப்பு எங்களுக்கு வருத்தத்தை தெரிவிக்கிற விதமாக இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு தலைவரை இனிமேல் சந்திக்க முடியுமான்னு தெரியல. நல்லக்கண்ணு ஐயா இறந்து போனது எங்களுக்கு மனம் ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏழை இளைய மக்களுக்கு நல்ல பாடுபட்டு கொடுத்தவர் எங்களுக்கு. அவர் இழந்துட்டாரு. எங்களுக்கு ரொம்ப மனம் வருத்தமாக இருக்கிறது. எங்களுக்காக ரொம்ப தான் உழைச்சி வரவர். அவர் இல்லாததுனால எங்களுக்கு ரொம்ப மனம் வருத்தமாக இருக்குது. அது வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையானது. ஏன்னா முக்கியமான அரசியல் கட்சி தலைவர் கூட அவரும் பயணிச்சிருந்து இருக்கும்போது நிச்சயமாக மற்றவங்களாம் எவ்வளோ செல்வந்தராக இருக்காங்க, இன்னமும் சாதாரண மனுஷனாக வாழ்ந்து ஒரு சாதாரண குடிமகனாக இறந்துருக்காருன்னா நிச்சயமாக மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு முன்னோடியை திகழ்ந்தாருன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாவிலும் சரி ஒப்பற்ற தலைவர் அவரை மாதிரி யாரும் கிடையாது. அதாவது தூய்மையான அரசியல் தலைவர் அவரோடைய முடிந்தது. ஐயா நல்லக்கண்ணு மறைவுக்கு அப்புறம் தூய்மையான அரசியல் வேண்டது இந்த இதில் யாரும் கிடையாது. அவர் இந்த வாழும் காலத்திலும் சரி வாழ்ந்த முடிந்த காலத்திலும் சரி அவருடைய ஆன்மா சாந்தியடைய இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நாம் இந்த காலத்தில் கண்ட ஜீவா என்று தோழர் நல்லக்கண்ணு அவர்களை சொல்லலாம். தோழர் நல்லக்கண்ணு அவர்களுடைய வாழ்வு என்பது இன்றைய இளம் தலைமுறைக்கு ஏராளமான தகவல்களை முன் உதாரணங்களை தந்திருக்கக்கூடிய வாழ்வு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.